ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். மலேசியா ஃபேமிலி வராங்கன்னு மீனா பம்பரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த டைமில் விஜயா வந்து என்ன இவ்வளோ காய்கறி இருக்குன்னு கேட்க, அவர் யாரையோ 2 பேரை மத்தியானம் சாப்பாடு கூட்டிகிட்டு வரான்னு சொன்னார், அதான் சேர்த்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன கேட்காம எப்படி பண்ணீங்க, இது சத்திரமா அப்படின்ட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே முத்துவோட அப்பா வந்துடுறாரு. முத்து என்கிட்ட ஏற்கனவே பர்மிஷன் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாரு. அடுத்து மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோயிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கையோடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேச, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போன்ட்டு அசால்ட்டை சொல்லி அவரை அனுப்பி வச்சுறாங்க போலீஸ். இதை பார்க்குற நமக்கு முத்துவே அந்த பணத்தை வாங்கி தர சொல்லியிருக்கலாம், மனோஜுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அடுத்து மலேசிய தம்பதியை கூட்டிகிட்டு முத்து சாப்பிட வர, கூடவே ரவியும் சாப்பிட வந்துடுறாரு. அவங்களும் முத்துவேன் அப்பாவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்தோட அப்பா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கீங்கன்ட்டு முத்து சொன்னான். எந்த நாடுன்னு கேட்க, அப்போ முத்து, அப்பா அவங்க நம்ம பார்லர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டு ரூமில் இருந்த ரோஹிணிக்கு ஷாக் அடிக்குது. மலேசியாவை எங்கள் மூத்த மருமூலம் மலேசியா தான் அப்படின்னு விஜயா உற்சாகமாக சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி ரோஹிணியோட ரூம் கதவை தட்டி, ரோஹிணி ரோஹிணி கதவை தர, உங்கள் நாட்டிலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை தடவை கூப்பிட்டோம் அந்த அம்மா கதவை திறக்கலை. பேசினா மாட்டி போகணும்னு சொல்லி பஞ்சை எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு அவசரமாக வெளியே வராங்க. உங்கள் அப்பா மலேசியாவில் எங்கே இருக்காருமா அப்படின்ட்டு மலேசியாக்காரங்க விசாரிக்க, ரோஹிணி பல்வழின்னு ஆக்டிங் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு கிளம்ப, கூடவே துணைக்கி சுருதியும் நானும் வரேன்ட்டு கிளம்புறாங்க. வேணான்னு ரோஹிணி சைகை காமிச்சாலும் முடியாது, நானும் வருவேன்னு கிளம்பிடுறாங்க சுருதி. இதையெல்லாம் முத்து டவுட்டாகவே பார்த்துட்ருக்காரு. அடுத்து சுருதி இருந்ததால் வேறு வழி இல்லாமல் பல் ஆஸ்பத்திரிக்கு ரோஹிணி போக, அந்த பல் டாக்டர் உங்களுக்கு ஒரு சொத்தப்பல் இருக்குது, அதை பிடுங்கித்தான் ஆகணுன்ட்டு சொல்ல, வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. நீங்கள் இருங்க ரோஹிணி, டாக்டர் நீங்கள் சொத்தப்பல்லை பிடுங்குங்கன்னு சொல்லிட்டு சுருதி அசால்ட்டாக சொல்கிறாங்க. நாளைக்கான இந்த குட்டி கிளிப்போட இன்றைய எபிசோடு முடியுது.